ஸ்டாலின் 10,000 ரூபாய் கேஷ்னாரு, சொந்த கார் இல்லைனாரு, உண்மையில கார் இல்லையா, சொந்த வீடு இல்லையா, அந்த மாதிரி தான் இதெல்லாம் எடுத்து சாதம் எடுத்து போக வேண்டியதுதான். அதை நீ நம்புறீங்களா ஸ்டாலின் சொல்கிறத? அப்போ இதையும் நம்பி தானே ஆகணும். சரி சரின்னு போய்த்தான் ஆகணும். இதுக்கு என்ன பண்ண முடியும்? சொந்த வீடு இல்லை, கார் இல்லை, கையில் கேஷ் இல்லை, அப்புறம் 10,000 தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நம்புறீங்க, அப்புறம் இதே நம்ப மாட்டீங்க. சரி சரின்ட்டு போக வேண்டியதுதான். இல்ல மக்கள் வந்து ஏமாத்த மாட்டேன்னு சொல்லி தானே வந்திருக்குது. அப்ப அவங்களும் ஒண்ணா யார் ஒண்ணு ராஜ்மோகன் ஐயா, இது படிக்கட்டு ஆரம்பம் தான். போகப்போ சரி பண்ணிக்குவாங்க. எல்லாம் தப்பு ரெடி பண்ணுவோம், எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே இந்த மாதிரி பண்றாங்களா? அதுக்காக இருக்கலாம்னா ஏதோ ஒன்று தப்பு நடக்கலாம். எங்கேயுமே தப்பு நடக்காம இருக்காது. எந்த இதாக இருந்தாலும் இவ்வளவு சிட்டா பண்றாரு விஜய், அங்கேயும் தப்பு நடக்க தான் செய்யும். இது ஆரம்பம் தான், போகப்போ சரியாகி. ஸ்டாலின் எப்படி நம்புறீங்க? 10,000 ரூபாய் கேஸ் இருக்குன்னு சொல்றீங்க, நம்புறீங்க. அதே தான். சொந்த வீடு இல்லை, கார் இல்லை, எல்லாம் தான் சொல்கிறாரு. 3 கோடி சொத்துன்னு சொல்கிறாரு. 3 கோடி சொத்து இருக்கு நினச்சோமா? ஆசியாவிலேயே பெரிய பணக்காரன்னு சொல்கிறாங்க. 3 கோடிங்கிறாரு. 3 கோடி ஆட்டோவானது இருக்குது சார். சாதாரணமாக கைவண்டியில் இருக்கிற ஒரு ஆட்டோக்காரன் இருக்குது, ஒரு ஆட்டோவானு இருக்குது சார். 3 கோடி. அதை நம்புறீங்களா? அப்போ எதையும் நம்புங்க.